அமித்ஷா கிட்ட போயிடும் அந்த கேஸ். ஆக மொத்தம் 4 பக்கங்களில் இருந்தும் 8 திசைகளில் இருந்தும் 360 டிகிரியில் இருந்தும் கிட்னி சோர் தமிழக அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை கண்டிப்பாக 2026 பொதுத் தேர்தலில் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்ல, மு.க. ஸ்டாலினுடைய திறமை இன்மைதான் காரணம் என்ற கருத்து கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் மூலமாக கோர்ட் முன்னாடி நிறுத்தப்படும். குறிப்பாக நரேந்திர மோடியை பற்றி புகார் சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் ஏன் இந்த கிட்னி பிரச்சனை எடுக்க தினம் ஊடகத்தின் விவாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், பாஜக. இந்த கிட்னி விவகாரத்தை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? தினத்தந்தியோ அல்லது தான் புதிய தலைமுறையோ, நியூஸ் 18, நியூஸ் 7, சன் டெலிவிஷனோ, கலைஞர் டெலிவிஷனோ? ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தன்னுடைய வாராந்திர ரிப்போர்ட்டில் மத்திய அரசாங்கத்தை எச்சரித்திருக்கிறார் இந்த கிட்னி வியாபாரத்தை பற்றி. அதையும் தவிர எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார் பிரதமருக்கும், அமித்ஷாவிற்கும், சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டாவிற்கும். 15 கல்லூரிகளில் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பலர் இதில் அகப்பட்டு கொண்டு விட்டார்கள். மா. சுப்பிரமணியம் தமிழகத்துடைய சுகாதார அமைச்சர் நிருபர் கூட்டம் வைத்து பேசி விளக்கினாலும் இது பற்றி சென்னை ஹைகோர்ட் தீவிரமாக முயன்றுவதனால் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐயும் இதில் நுழைந்து விடுவார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. அதை பற்றி நான் விசாரித்ததில் கண்டிப்பாக சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்ல போகிறது என்பதை வெயிட் பண்ணி பாருங்க என்று சொன்னார்கள். அமித்ஷாவும் நட்டாவும் இது பேசியதனால் சிவா விஷயம் கைவிட்டு போயிடுச்சுங்க. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சிவா. இப்போ நாடு முழுவதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த கிட்னி விவகாரம் தான். கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல இடங்கள்ல சேல் செய்யப்படுகிறது. ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது குறித்து அமித்ஷா மற்றும் ஜே.பி. நட்டா அவர்கள் பேசியிருக்காங்க. இப்ப என்ன சார் பேசப்பட்டது? இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். சிவா நேயர்களுக்கும் ரியல் ஒன் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் குறிப்பாக நாமக்கல் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் கிட்னி வியாபாரம் நடப்பதாக கேள்விப்பட்ட பிறகு கடந்த 1 வருடங்களாகவே இது ஒரு பரபரப்பு செய்தியாக இருந்தது. எனினும் ஒன்றே ஒன்று சிவா, ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தன்னுடைய வாராந்திர ரிப்போர்ட்டில் மத்திய அரசாங்கத்தை எச்சரித்திருக்கிறார் இந்த கிட்னி வியாபாரத்தை பற்றி. அதையும் தவிர எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார் பிரதமருக்கும், அமித்ஷாவிற்கும், சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டாவிற்கும். தாங்கள் கேட்ட கேள்வி 100க்கு 100 உண்மை. இதை தவிர பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள், பாஜகவினுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் போன்றவர்கள் இது பற்றி தனித்தனப்பட்ட முறையில் அமித்ஷாவிற்கும் மற்ற உயர் மட்ட பாஜக தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியிருப்பதை தவிர இது பண்ணியிருக்காங்க, இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இதையெல்லாம் வைத்து ஜே.பி. நட்டா அவர்கள் மத்திய சுகாதார அமைச்சர், இது ஒரு அகில இந்திய பிரச்சனையாக இருந்தாலும் தமிழகத்தில் திடீரென்று ஒரு வியாபாரம் செய்து ஏழை மக்களை 5 லட்சம் 10 லட்சம் என்று ஏமாற்றி அவர்களுடைய உயிர் பறிபோவதை தவிர எந்த கிட்னி வேண்டும் என்பவருக்கு உடலில் பொருத்தினால் அவரும் மரணம் அடையக்கூடிய வகையில் இருப்பதனால் 2 வாழ்க்கைகளுக்கு ஏற்ற ஒரு சோதனையாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த கிட்னி வியாபாரம். இதன் நடுவே 2026 பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் இந்த கிட்னி வியாபாரம் என்பது மாபெரும் பேச்சு பொருளாகும். காரணம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருப்பது என்ன என்று கேட்டால், இந்த கிட்னியினால் பல நூற்றுக்கணக்கான ஏழை மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களுடைய
வாழ்க்கை எல்லாம் இழந்து வருகிறார்கள் என்று. அதை தவிர சிவா, ஜே.பி. நட்டா அவர்கள் அமித்ஷாவிடம் தெரிவித்தது, 15 கல்லூரிகளில் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பலர் இதில் அகப்பட்டு கொண்டு விட்டார்கள். மா சுப்பிரமணியம் தமிழகத்தினுடைய சுகாதார அமைச்சர் நிருபர் கூட்டம் வைத்து பேசி விளக்கினாலும் இது பற்றி சென்னை ஹைகோர்ட் தீவிரமாக முயன்றுவதனால எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம், போலீஸ்காரங்களை வச்சுட்டு. அதையெல்லாம் தவிர தமிழக அரசாங்கத்திற்கு இது ஒரு அவர் பெயர், பேட் நேம். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய பணியில் இது ஒரு கரும்புள்ளியாகத்தான் இருக்கிறது. இதை வைத்து பார்த்தால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐயும் இதில் நுழைந்து விடுவார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. அதை பற்றி நான் விசாரித்ததில் கண்டிப்பாக சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்ல போகிறது என்பதை வெயிட் பண்ணி பாருங்க என்று சொன்னார்கள். அமித்ஷாவும் நட்டாவும் இது பேசியதனால் சிவா விஷயம் கைவிட்டு போயிடுச்சுங்க. இப்போ வட இந்தியால ராகுல் காந்தியினுடைய முயற்சியினால் ஓட்டு திருட்டு என்பது இருக்கிறது, ஓட்டு சோரி என்று. பீகாருக்கு முதலமைச்சர் ராகுல் காந்தியுடன் நடைபயணம் செய்து ஜீப்ல அமர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசியதெல்லாம் வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு தமிழகம் திரும்பினாலும் 3 மணி நேரம் ப்ரோக்ராம்ல மு.க. ஸ்டாலின் மனதில் என்ன வந்தது என்று கேட்டால் ஓட்டுச்சோரி என்று பீகாரில் பேசினார்களே. ஆனால் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ரியல் ஒன் நேயர்கள் மூலமாக சிவா ராஜகோபாலன் கேட்டுக்கொள்வது, கிட்னி சோரை பற்றி பேசினீர்களா? திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கதிரவன் என்று சொல்லக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் தன்னுடைய மகன் இருப்பதாக, அதாவது ஃபாதர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி மார்த்தட்டி கொண்டு பேசினார்களே, அவர்களை எல்லாம் கிட்னி சோரை பற்றி பேசினீர்களா என்று கேட்கிறார்கள் பீகாரில். கிட்னி சோர் மு.க. ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்யக்கூடிய கிட்னி சோர். ராகுல் காந்தி இதை பற்றி பேசுவாரா, இல்ல செல்வ பெருந்தகை பேசுவாரா? அதை தவிர சிவா, தமிழகத்தில் 4 முக்கிய தோழமை கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற கட்சிகள். இதுல விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய பலன் என்ன? கிட்னி சோரை பற்றி பேசினார்களா? இதைத்தான் அமித்ஷா தமிழக கூட்டத்தில் பேச இருக்கிறார். இது கிட்னி சோர், கிட்னி திருட்டு என்பது திமுக தோழமை கட்சிகள் வாயடைத்து இருப்பது. ஏன் அவர்கள் மாதம் சந்தா வாங்குகிறார்களா? முத்தரசன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் சொன்னாரே 15 கோடி எங்களுக்கு வந்தது திமுகவிலிருந்து, உண்மைதான் என்று. ஆக மொத்தம் மற்ற கட்சிகளும் 15 கோடி வாங்கி கொண்டு கிட்னி சோரை வாயடைத்து இருக்கிறீர்களா என்ற கேள்வியும் கண்டிப்பாக நட்டா அவர்களும் அமித்ஷா அவர்களும் கேட்பார்கள் தமிழக பிரயாணத்தின் போது, சுற்றுப்பிரயாணத்தின் போது, தேர்தல் பிரச்சாரத்தின் போது. அதை தவிர என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்றால் அது நிர்மலா சீதாராமன் அமைச்சரகத்துக்கு கீழ் வருகிறது. ஆனால் அதில் மணி லாண்டரிங் இருந்ததுன்னா அமித்ஷா கிட்ட போயிடும் அந்த கேஸ். ஆக மொத்தம் 4 பக்கங்களில் இருந்தும் 8 திசைகளில் இருந்தும் 360 டிகிரியில் இருந்தும் கிட்னி சோர் தமிழக அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை கண்டிப்பாக 2026 பொதுத் தேர்தலில் வீழ்த்தும் என்ற ஒரு எண்ணம் அமித்ஷா மனதில் வந்துவிட்டது சிவா. சரி, இப்போ தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இப்போ கிட்னி வியாபாரம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த கிட்னி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல சுகாதாரத்துறை, அதாவது அமைச்சராக மா சுப்பிரமணியம் இருக்காங்க, சுகாதாரத்துறை பலகீனமாக இருக்கிறதா அல்லது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறதா? என்ன காரணத்துக்காக கிட்னி வியாபாரம் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு சார்? கிட்னி வியாபாரம் நடப்பதை காரணம் கேட்டால், கொரோனா சமயத்தில் சிவா 2 மாசம் 3 மாசம் அப்பதான் அரசாங்கத்திற்கு வந்தேன் என்று மார்தட்டி கொண்டாலும் மு.க. ஸ்டாலின், இதே மா சுப்பிரமணியம் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு அவதிப்பட்ட பொழுது தமிழகத்தில் பலர் உயிரிழப்பு நிலையில் கூட வந்தார்கள். ஆனால் அவசரமாக அந்த கேஸ் சிலிண்டர்ஸையும் ஆக்சிஜனையும் மத்திய அரசாங்கம் அனுப்பி வைத்தது தமிழகத்திற்கு. அப்பொழுது தொலைக்காட்சிகளில் வந்த
சில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டாக்டர்கள் நரேந்திர மோடியை திட்டினார்கள் ஆக்சிஜன் வரவில்லை என்று. இப்பொழுது ஆக்சிஜன்லாம் வந்தாச்சு. கிட்னி சோரை பற்றி, சட்ட ஒழுங்கை பற்றி தாங்கள் கொள்கிறீர்கள். சட்ட ஒழுங்கு அல்ல, மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஒருங்கிணைப்பினுடைய பலவீனம். மு.க. ஸ்டாலின் இதில் தோல்வி அடைந்து விட்டார் என்பதுதான் யதார்த்தம். அதை தோக்க வைத்தது மா சுப்பிரமணியம் மற்றும் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அந்த மெடிக்கல் ரிசர்ச் எல்லாம் சொல்றாங்க. தமிழகத்தினுடைய சுகாதார செயலாளர், தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர், தலைமைச் செயலாளர்கள் எல்லாம் இதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும். இது கோர்ட்ல கேஸ் போச்சுன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா, மா சுப்பிரமணியத்தின் மீதும் தமிழக அரசாங்கத்தின் மீதும் தான் இருக்கும். இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்ல, மு.க. ஸ்டாலினுடைய திறமை இன்மைதான் காரணம் என்ற கருத்து கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் மூலமாக கோர்ட் முன்னாடி நிறுத்தப்படும். இந்த கிட்னி வியாபாரம் பெரிய அளவுல இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இந்த விஷயத்தை பெரிய அளவுல மக்கள் மத்தியில் எடுத்து செல்லலையே சார்? என்ன காரணம் சார்? எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக, தமிழக பாஜக பெரிய அளவுல இதை எடுத்து செல்லாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கேன் சார். கடிதம் எழுதி வச்சிருக்காங்களே தவிர இன்னும் பல ரகசியங்கள் வெளியே வந்த பிறகு அது தேர்தல் பிரச்சனையாகும். தேர்தல் பிரசாரத்தில் அது ஒரு முட்டுக்கட்டாகும் திமுகவிற்கு. ஒன்று சொல்லுகிறேன் சிவா, டாஸ்மார்க்கில் நடந்த ஊழலை விட கிட்னியில் நடக்கக்கூடிய ஊழல்கள், ஏன்னா ஒரு ஆபரேஷன் ஒன்று 2 மணி நேரம் ஆபரேஷன், உங்களை பிடிச்சின்னு போய் உங்களுக்கு கிட்னி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மேட்சிங் ஆகணும். எனக்கு என் கிட்னி உங்க கிட்னி ஒன்னா இருக்காது. ஒவ்வொரு மனுஷனுடைய தமிழகத்தில் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள், 8 கோடி கிட்னி, அது ஒண்ணு மேட்ச் ஆகாது. எப்படி பிளட் குரூப் மேட்ச் ஆகாது அது மாதிரி இதெல்லாம் மருத்துவமனையில் டெக்னிக்கல் டேர்ம்ஸா இருந்தா கூட இதை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார். சட்டமன்றத்திலும் அதிமுகவினர் பேசியிருக்கிறார்கள். திறமை இல்லாத தமிழக அரசாங்கத்தினோடு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை, இதை வேண்டுமென்றே திமுகவினுடைய உயர்மட்ட தலைவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். தமிழக மக்களை துன்புறுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலமாக பாவம் செய்திருக்கிறார்கள். அந்த பாவத்தில் டாஸ்மார்க்கை விட இது மகத்தான பாவம். இது ஒரு பெண்மணி ஆண்மணி கிட்ட இருந்து அந்த கிட்னி எடுத்துட்டு என்ன பண்றாங்க சார்? உங்களுக்கு கையெழுத்து வாங்குறாங்களா சார்? அதுக்கு ஆஸ்பத்திரியில, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் 15 பேர் எப்படி சார் இந்த ஊழல் பண்றாங்க? அந்த மருத்துவருக்கு யார் சார் லைசன்ஸ் கொடுத்தது? ஏதோ இது பல தினங்களில் தமிழகத்தில் யூடியூபிலும் தமிழக செய்தித்தாள்களிலும் அதிகமாக வந்ததனால், குறிப்பாக நரேந்திர மோடியை பற்றி புகார் சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் ஏன் இந்த கிட்னி பிரச்சனை எடுக்கிறது? ஏனோ ஊடகத்தை விவாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், பாஜக. இந்த கிட்னி விவகாரத்தை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? தினத்தஞ்சியோ அல்லது தாம் புதிய தலைமுறையோ, நியூஸ் 18, நியூஸ் 7, சன் டெலிவிஷனோ, கலைஞர் டெலிவிஷனோ, ஜெயா டிவியோ யாராவது பண்ணியிருக்காங்களா? கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால் அதுல திமுக தலைவர்கள் இன்வால்மெண்ட் இருக்குது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.